ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மா வைக்கிற மீன் குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தில் ரொம்ப சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் பெரிய சைஸ்னால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா, பூண்டு எடுத்து வச்சுருக்காங்க, கருவேப்பிலை, இது மட்டும் போதும் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க. மீன் குழம்புனாலே அம்மா வந்து கொஞ்சம் விசேஷமாக தான் எண்ணெய் ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறம் வெந்தயம் இது ரெண்டும் போட்டு பொரிய விட்றாங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 பை 1 வெங்காயம் இதெல்லாம் போடுவாங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்காங்க. வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் பார்த்திங்களா? அப்போ வந்து தக்காளி போட்டுருவாங்க. மீன் குழம்புனாலே யாருக்கு தாங்க பிடிக்காது? எனக்கெலாம் மீன் குழம்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அம்மா வைக்கிற மீன் குழம்பு சான்ஸே இல்லை. எத்தனை டைம் நான் வச்சாலும் அம்மா வைக்கிற மீன் குழம்புக்கு ஈடே இல்லை. ரொம்ப பிடிக்கும் அம்மா வைக்கிற மீன் குழம்பு. அப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்காங்க, மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. அளவெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி. அப்புறம் மிளகாத்தூள் வந்து போட்டிருக்காங்க, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. இப்போ வந்து மல்லித்தூள் போடுறாங்க. தனித்தனியாக மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். குழம்பு மசாலா தூள்னு யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அது வாசனையும் போயிடுது, எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கிறது இல்லைன்றனால. இப்போ வந்து குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா அந்த கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் நல்லா இதாகணும். அதுக்கு இடையில வந்து எலுமிச்சப்பழ சைஸ் அளவு வந்து புளி வந்து கரைச்சி அம்மா வச்சுருக்காங்க. இப்போ இந்த புளியை வந்து அதில் ஊற்றுவாங்க. அந்த புளி தண்ணி வந்து அதில் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த வாசனை புளி வாசனை போனதுக்கப்புறம் தான் மீன் போடுவாங்க. உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஜஸ்ட் எப்படி செய்கிறாங்கன்றத. ஏன்னா நிறைய பேருக்கு செய்ய தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, சேம் மெத்தட் தான். இப்போ வந்து நல்லா அந்த புளி வாசனை போகணும். வாசனை போன உடனே மீனில் வந்து குழம்புல வந்து மீனை போடுறாங்க. இன்றைக்கி வந்து அம்மா எடுத்துருக்க மீன் வந்து கட்லா மீன் தான். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்லா மீன். போட்டுட்டு நல்லா அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி மீன் குழம்பு ரெடி. பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அதாவது கண்ணுக்கு தானே ஃபஸ்ட்டு விருந்து, அதனால தான் சொல்கிறேன் டேஸ்ட்டுன்னு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன், என்னென்ன பிளேட்டிங் வச்சுருந்தேன் என்னென்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க.